இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அன்பரின் அன்பு தூய நல்லன்பு தேடி வந்த அன்பு, பாவியை மீட்க பரிசுத்தமாக்க பாரில் வந்த அன்பு. அன்பை நினைத்தால் எந்தனின் கண்கள் ஆனந்த கண்ணீர் பொரிந்திடுதே. துதிக்கிடு 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 நாத்துமா தூயரின் அன்பில் நிலைத்திடுதே. அன்பரின் அன்பு தூய நல்லன்பு தேடி வந்த அன்பு, பாவியை மீட்க பரிசுத்தமாக்க பாரில் வந்த அன்பு. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமா? முடியும். எப்பொழுதென்றால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருந்தால் முடியும். இயேசு இதை செய்து காண்பித்தார். இயேசு பிரசங்கிப்பதோடு மட்டுமல்லாமல் தாம் பிரசங்கித்த அத்தனையும் செய்து காண்பித்தார். அவரை நிந்தித்தவர்கள் கண்ணை கட்டி சிலுவையில தோல்ல வச்சு சுமத்தி அழுத்தி முள்முடிய சூட்டி அடித்து துப்பி எல்லா விதத்திலும் பரியாசம் பண்ணாங்க. சிலுவையில தொங்கும் போது கூட ஒரு பக்கத்துல இருக்க ஒரு குற்றவாளி பரியாசம் பண்ணுகிறான். போறவங்க வாரவங்க எல்லாம் பரியாசம் பண்ணாங்க. ஆனாலும் அந்த நேரத்துல அவர் சபிக்கல, அவங்கள தூசிக்கல, ரியாக்ட் பண்ணல, எதிர்வினை ஆற்றல, மாறாக அவர்களுக்காக ஜெபிக்கிறார், மன்னியும் என்று ஜெபிக்கிறார். இவ்வளவு ஒரு மேன்மையான ஒன்று பாருங்க. காரணம் அந்த அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நிறைய இருக்குது. அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்க முடியுமே. அதோடு மட்டுமல்ல, வேதத்தில் அடுத்த அதுன்னு சொல்லப்பட்டு உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும், உங்களை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்றாங்களா, நம்ம அவங்கள நேசிக்கிறோமா, அவங்களுக்காக ஜெபம் பண்றோமா? எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஐயோ அந்த இடத்துல இல்லாம போனா நல்லா இருக்கும், அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்ல, அவர்களுக்காக அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க ஜெபம் பண்ணி பாருங்க. அவங்களுடைய சுபாவங்கள் மாறிடும். ஆண்டவர் அழகா மாற்ற ஆரம்பித்து விடுவார். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு ஒத்துப்போகிற விதத்தில் நம்முடைய ஜெபங்கள் இருக்குமானால் நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். இல்லாத பட்சத்தில் பதிலை பெற்றுக் கொள்ள முடியாது. அமெரிக்க தேசத்திற்கு ஒரு முறை அன்னை தெரசா விசிட் போகிறார். அங்கு பிரயாணப்பட்டு போகும் பொழுது நியூஜெர்சி விமான நிலையத்திலே எல்லாவற்றையும் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்த பிறகுதான் உள்ளே அனுப்புவார்கள். கையில் ஒரு பேக் இருக்குது. அவங்க போகும்போது கேட்கறாங்க, ஒரு கொஸ்டின் பண்ணாங்க, அந்த பேக்ல என்ன இருக்குது, ஏதாவது ஆயுதங்கள் இருக்கிறதா? அப்ப சொல்லும் பொழுது ஆம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறாள். உடனே பாதுகாப்பாளர்கள் அலர்ட் ஆயிட்டாங்க. என்னடா இந்த பேக்ல ஏதோ வெடிகுண்டு ஏதோ ஆயுதங்கள் வச்சிருப்பாங்களோன்னு சொல்லி பார்த்தா ஸ்கேன் பண்ணா ஒண்ணும் இல்ல. என்ன ஆயுதம் போச்சு இருக்கு? நீங்கள இருக்கு 2 ஆயுதத்தை உள்ள வச்சிருக்கேன் நான். ஒன்னு ஜெப புத்தகம், நான் ஆண்டவரோடு கூட ஜெபிப்பதற்கான ஒன்று ஜெபம் அதுல இருக்குது. இன்னொன்று அன்பு இருக்குது. இந்த 2 எந்த மனுஷனையும் மாற்றிரும், எந்த காரியங்களையும் சாதித்திரும். அந்த 2 இதுதான் எனக்கு பெரிய ஆயுதம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆச்சரியப்பட்டாங்களா? எத்தனை உண்மை! இன்னைக்கு ஜெபம், அன்பு, இந்த 2 இணைஞ்சிருச்சுன்னா சத்துருக்கள் மனசு கூட மாறிடும். பகைக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க கூட ஒப்புரவாகி நல்லவங்களா மாறிடுவாங்க. சமாதானம் உண்டாயிரும். இதைத்தான் அன்னை தெரசா தன்னுடைய ஆயுதமா பூமியில பயன்படுத்தினாங்க. உலகமே அவர்களை பாராட்டுற அளவுக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அன்புக்கு நிறைந்த ஜெபம் நமக்குள்ள இருக்குதா? இருந்தாதான் மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்க முடியும், திறப்புல நிற்க முடியும், பரிந்து பேச முடியும். இயேசுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருந்த நமக்கு அந்த கிருபை இன்னைக்கு கொடுக்க காத்திருக்கிறாரே. பெற்றுக்கொள்வோமானால் நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் உடனே பதில் வரும். சூழ்நிலைகள் மாறிவிடும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பனீர் பூமியில் இந்த நாட்கள்ல பிரசங்கித்தீர், அதை செய்து காண்பித்தீர். அதே வண்ணமா நாங்களும் செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அதை நாங்கள் பின்பற்ற அநேக நேரத்தில் தவறுகிறோம், முடியாமல் போய்விடுகிறது. இந்த நாளிலும் எங்களுக்கு அதை செய்யத்தக்கதாய், பின்பற்றத்தக்கதாய் ஒரு உன்னத பலத்தை நீர் கொடுப்பீராக. கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் எங்களுக்குள் உண்டாகட்டும். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஏதோ ஜெபிக்கிறோம் எங்களுடைய சுயநலத்திற்காக அல்லாமல், எங்களை பகைக்கிறவர்களாக இருக்கலாம், துன்பப்படுத்துறவர்களாக இருக்கலாம், நிந்திக்கிறவர்களாக இருக்கலாம், விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்க, திறப்பில நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நேசிக்கக்கூடிய அந்த இருதயம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அங்கு பெரிய காரியங்களை செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல, பூலோகத்தின் பொருளின்
மகிமை அழியும் புல்லின் பூவை போல வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே